இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் நாங்கள் 6 பேர் சென்றோம். பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம். வெளியேற்றவில்லை, மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பது நாடறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக்கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரு வேணா நான் இங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி டிடிவி அவர்கள் வந்து ஒவ்வொரு அதானே நான் சொல்றேனுங்களே. நான் அவரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க. என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள். எல்லாம் ஒருங்கிணைவும் நான் நினைக்கிறேன். சரி, டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் அடித்தடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கு சேரது இல்லையா? இது ஒவ்வொருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் நீங்கள் கேட்கக்கூடாது. செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க. அதன் பிறகுதான் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் வந்து அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. இல்லை, ஒரு முக்கியமான நபர், ஒரு அதிமுகவில் முன்னணி தலைவராக இருந்தார். இப்போ அவரே வந்து பாஜக தான் காரணம் நாங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த மாதிரியான செயல்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தவறான செயல்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு இல்லையா? தவறான செயல் நான் சொல்ல, இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றேன். இந்த மாதிரினா எந்த மாதிரி? அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரு அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க, அது முழுசா அவர் பேச்சை வந்து முழுசா கேட்டால் உங்களுக்குமே தெரியும். நான் பார்த்தேன். அதில் 6 பேர் போனோம் ஒன்றிணைக்குன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை சொல்ல முடியாது. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு.